அடுத்தது ரேபிட் ஷெட்டு, ஷீட் ஷெட்லாம் இருக்குது. இங்கே நிறைய ரேபிட்டு, ஷீப்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஷீப்பே சுத்தமாக இல்லை, ரேபிட் தான் இருந்தது. இப்போ ரேபிட் ஷெட்டுக்கு தான் போகிறோம். ரேபிட்லாம் நல்லா பெருசாகவே இருந்தது. இவ்வளோ பெரிய ரேபிட்லாம் நான் பார்த்ததே இல்லை. நான் குட்டி குட்டி ரேபிட் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் இதை மாதிரி தைலம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேபிட்லாம் பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. நான் குட்டி குட்டி முயல் தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய முயல் பார்த்ததே இல்லை. இது பார்க்கறதுக்கு முயல் மாதிரியே இல்லை. இதோட வாய் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு பெரிய முயல் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி முயல் இருக்குது ஒரு கூண்டுலையும். இந்த பாருங்க, இந்த கலரில் நான் முயல் பார்த்ததே கிடையாது. நான் வந்து வெள்ளை கலரில் குட்டியாக தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெருசாகவும் பார்த்ததில்ல, இந்த மாதிரி கலர்லையும் பார்த்ததில்ல. ஒரு கூண்டில் குட்டியெல்லாம் ஒரு பக்கமும் பெருசு ஒரு பக்கமும் படுத்துருக்கு. இது மாதிரி ஒரு 4-5 கூண்டில் குட்டி பெருசுன்னு இருக்குது. மற்ற கூண்டுலலாம் ஒரு பெரிய பெரிய முயல் தான் இருந்தது. இந்த கலரில் இருக்க முயல் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நான் ஒயிட்டில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு இதை பார்த்ததும் ஆச்சரியமாக தான் இருந்தது. முயல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பாருங்க, பெரிய முயல் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் குட்டி முயல் இவ்வளோ இருக்குது. இந்த முயல் வந்து பார்க்கறதுக்கு அணில் மாதிரி இருக்க முயல் மாதிரியே இல்லை. கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை பார்த்தா முயல் மாதிரியே இல்லை, நாய்க்குட்டி மாதிரி இருக்குது அழகா.